ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன் ஷார்ட்ல இந்த ட்ரெண்டிங் இங்க் ஸ்பிளாஷ் லிரிக்ஸ் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரப்போறேன். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே பிளாங்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கான் கொடுத்து இப்போதைக்கு ஒரு 58 செகண்ட்ஸ் வச்சு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்காங்க. மியூசிக் ஐக்கானை செலக்ட் பண்ணீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற வீடியோ சாங் ஏதாச்சும் செலக்ட் பண்ணீங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒரு சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு சாங் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக ஸ்டார்டிங் ஒரு 1.5 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் மியூசிக் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து ஸ்பிட் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சிருங்க. இதே மாதிரி எண்டிங்லையும் சாங் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் கரெக்டா வந்து ஸ்பிட் பண்ணிட்டு எண்டிங்ல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்பிட் பண்ணி எண்டிங்ல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இந்த பிளாங்க் வீடியோ வந்து டச் பண்ணிட்டு மேல பேக்ரவுண்ட் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. PAP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் வீடியோ டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஆல் மெட்டீரியல்ஸ்ல ஒரே லிங்கா வந்து கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து PAP ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிட்டு கரெக்டா ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல கொண்டு வந்து வச்சிருங்க. இதே மாதிரி 3 ஸ்டிக்கர்ஸையுமே கரெக்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிருங்க. அனிமேஷன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் இன்ல ரிப்பிள் அனிமேஷன் கொடுத்து ஒரு 1.5 செகண்ட்ஸ் கிட்ட நான் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்க. கரெக்டாக 1.5 செகண்ட்ஸில் அனிமேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஈக்குவலாக இந்த 3யுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே டிலீட் பண்ணிடுங்க. எல்லாத்துக்குமே சேம் ரிப்பிள் அனிமேஷனே இன்ல கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து கவனிச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்டெப் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். இதே மாதிரி தான் வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பண்ண போகிறீங்க. கரெக்டாக இந்த இடத்துல வச்சு PAP ஆப்ஷன் கொடுத்து இந்த இங்க் ஸ்பிளாஷ் வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபிங்கரில் இதை ஹோல்டு பண்ணி பிடிச்சி கரெக்டாக வந்து இதோட ஒட்டி வச்சுருங்க. அந்த யூடியூபோட இந்த இங்க் ஸ்பிளாஷ் வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருங்க. PAP ஆப்ஷன் கொடுத்து கரெக்டாக பிக்சரை வந்து இதுக்கு ஈக்குவலாக வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கொஞ்சமாக ஜூம் பண்ணி வச்சுருங்க. இங்க் ஸ்பிளாஷ் வீடியோ 3.9 செகண்ட்ஸ்க்கு மேலே புதுசாக ஒரு இங்க் ஸ்பிளாஷ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்பிட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாக வந்து லிரிக்ஸ் இருக்கும். அதனால் வந்து இப்போதைக்கு அந்த 3.8 செகண்ட் 3.9 செகண்ட் மேலே புதுசாக வருதுல அந்த இடத்துல வச்சு நான் வந்து ஸ்பிட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத டெலீட் பண்ணிக்கிறேன். ப்ளே பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக வந்து வேணும். அதனால் இங்க் ஸ்பிளாஷ் வீடியோ வந்து நான் இன்னும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை லென்த்தாக வந்து இழுத்து விட்டுக்கோங்க. எப்பவுமே இங்க் ஸ்பிளாஷ் வீடியோவை விட மேலே இருக்கிற பிக்சர் வந்து லென்த்தாக இழுத்து விடுங்க. அப்போ தான் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சாங் ப்ளே பண்ணி பார்த்து எனக்கு லிரிக்ஸ் ஷார்ட்டனாக இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல எனக்கு ஒரு லிரிக்ஸ் முடியுது. அதனால் இந்த இடத்துல வச்சு இங்க் ஸ்பிளாஷ் வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறத வந்து டிலீட் பண்ணிட்டு அப்படியே மேலே அந்த பிக்சரை வந்து உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணி இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறத வந்து டிலீட் பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். எம்டி ஸ்பேஸ்ல உங்க 2 ஃபிங்கரை வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் கொஞ்சம் இழுத்துக்கங்க. அப்படி இழுத்து விட்டீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், ஜூமிங்ல தெரியும். எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இங்க் ஸ்பிளாஷ் வீடியோ டச் பண்ணி மேல பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்கிரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கங்க. ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். பிக்சரை டச் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற பிக்சரை டச் பண்ணிட்டு மாஸ்க் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை வந்து அப்படியே இந்த மாதிரி டேர்ன் பண்ணிட்டு கீழே இழுத்து வச்சு டாட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா சென்டரில், இதை உங்கள் ஃபிங்கரில் பிடிச்சி லைட்டாக கீழே இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேடு மாதிரி கிடைச்சிரும். இதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற அந்த க்ரீன் லைனில் உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி மேலே கொஞ்சம் கொண்டு போயிட்டு மறுபடியும் அந்த டாட் இருக்குல்ல அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஃபேடு மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ கீ ஃப்ரேம் தான் கொடுக்க போகிறோம். கீ ஃப்ரேம் பற்றி உங்களுக்கு தெரியலனா அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பர்த்டேலேருந்து ட்ரெண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் எடிட் வரைக்கும் எல்லா லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அதெல்லாமே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். இதை வந்து இந்த பிக்சரோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே ரேண்டமாக ஒரு கொஞ்சம்
லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த இடத்துல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே அந்த கீ ஃப்ரேமை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த பிக்சரில் வந்து செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து விழுந்துரும். இப்போ அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே ஸ்க்ரீனில் அந்த பிக்சரை வந்து உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் எப்படி வேணால் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லாஸ்ட்டில் ஈஸ் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு கீழேருந்து செகண்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஸ்மூத்னஸாக கிடைக்கும். அந்த இங்க் ஸ்பிளாஷ் வீடியோவை ஒன்ஸ் உங்கள் ஃபிங்கரில் டச் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பார்க்குறதுவே நல்லாயிருக்கும். கீ ஃப்ரேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பிக்சரை டச் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஸ்கில் தான். நான் வந்து கீ ஃப்ரேம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமில் ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து அந்த கீ ஃப்ரேம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ என்னோட 2 ஃபிங்கரை வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் எம்டி ஸ்பேஸ்ல வச்சு இழுத்துக்கிறேன். கொஞ்சம் ஜூமிங்ல தெரியும், அப்பதான் எனக்கு எடிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 1 செகண்ட் அப்புறமா, அதாவது 3.8 செகண்ட் இந்த இங்க் ஸ்பிளாஷ் வீடியோவும் பிக்சரும். இப்போ 3.9 செகண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்ஸ் ஓடும். 3.8 3.9 இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இங்க் ஸ்பிளாஷ் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் 1 செகண்ட்க்கு அப்புறம் PIP ஆப்ஷன் கொடுத்து புதுசாக தான் நீங்கள் இங்க் ஸ்பிளாஷ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோன்னா அதே 3.9 செகண்டில் PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு இதை ஜூம் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருங்க. இந்த பிக்சருக்கு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் ஸ்டெப்பு. சாங் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து இங்க் ஸ்பிளாஷ் வீடியோவையும் அந்த பிக்சரையும் சேம் டைமில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எண்டிங்கில் இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிடுங்க. இப்போ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு மாஸ்க் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் இந்த க்ரீன் லைன் வரும். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு மேலே அந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அந்த டாட்டை வந்து மேலே இழுத்து வச்சு லைட்டாக அந்த க்ரீன் கலர் லைனை வந்து ஹோல்டு பண்ணி கொஞ்சம் ஷார்டன் பண்ணி அதே மாதிரி அந்த டாட்டையும் இழுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒயிட்னஸாக ஃபேடிங்காக உங்களுக்கு கிடைக்கணும். இப்போ கீழே இருக்கிற இங்க் ஸ்பிளாஷ் வீடியோவை டச் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டாக வச்சதுக்கப்புறம் மேலே அந்த டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2 டாட் மாதிரி இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா மிரர் மாதிரி ஆப்போசிட்டாக சேஞ்சஸ் ஆகிக்கும். இது வேணும்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா சைடில் ரெட் லைன்ஸ் வரும். கரெக்டாக அப்படி வந்தால் ஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. பிக்சரை டச் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேமு, இப்போ அதே மாதிரி ரேண்டமாக கொஞ்சம் லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் ஜூம் இன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் நடுவில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லாஸ்ட்டில் ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழேருந்து செகண்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் அதே மாதிரி 1 செகண்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல வச்சு PIP ஆப்ஷன் கொடுத்து இங்க் ஸ்பிளாஷ் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே PIP ஆப்ஷன் கொடுத்து பிக்சரையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப்ல லிரிக்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வரும், ஆனால் இங்க் ஸ்பிளாஷ் வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும். அந்த முடியறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்ல இருக்கிறத வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இங்க் ஸ்பிளாஷ் வீடியோ டச் பண்ணிட்டு மேலே ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இங்க் ஸ்பிளாஷ் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக எக்ஸஸாக வந்து கிடைச்சிருக்கும். இப்போ லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு மேலே இருக்கிற பிக்சரை வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆப்ஷனை வந்து காமிக்காதனால அந்த ஏரோ மார்க் பிடிச்சி கொஞ்சம் இந்த பிக்சரை லென்த்தாக இழுத்து விட்டு அதுக்கப்புறமா நான் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறத வந்து டெலீட் பண்ணியிருப்பேன். இங்க் ஸ்பிளாஷ் வீடியோவை டச் பண்ணிட்டு மேலே பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கு, பிளெண்ட் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டு மாஸ்க் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து எப்பவும் போல் அந்த க்ரீன் லைனில் அந்த டாட்டை வந்து இழுத்து ஃபேடாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இந்த பிக்சருக்கும் இதுக்கு முன்னாடி கீ ஃப்ரேம்ஸ் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்குமே கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு எண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி வச்சு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்து ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து அனிமேஷனில் செகண்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி வந்து இந்த 3 ஸ்டெப்பு உங்கள் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து
நீங்களே வந்து எடிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த இங்க் ஸ்பிளாஷ் வீடியோ டெம்ப்ளேட்டை உங்கள் ஃபிங்கரில் ஒன்ஸ் டச் பண்ணிகிட்டே வந்துருங்க எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வந்து குரோம்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். நீங்களே ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிட்டு கலர் வந்து நீங்களே கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுனா இந்த டவுன்லோட் மாதிரி ஆப்ஷன் காட்டுதுல, இதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துக்கோங்க, வேற எதுவுமே கொடுக்க வேணாம். இப்போ இதை வந்து மேலே காப்பி ஆப்ஷன் இருக்குது, இதை காப்பி பண்ணிங்கன்னா செகண்ட் லிரிக்ஸ் வந்து காப்பி ஆயிரும். இப்போ இதை உங்கள் ஃபிங்கரில் டபுள் டேப் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அனிமேஷன் அப்படியே ஆப்போசிட் ஏரோ மார்க் வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்களே வந்து லிரிக்ஸ் வந்து சாங் கேட்டு கேட்டு கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது அட் அ டைமில் ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லிரிக்ஸ் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம், லெஃப்ட் ரைட் எங்கே வேணாம். ஸ்டிக்கர் ஐக்கான் இருக்கு, இதை வந்து ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு மேலே கேலரி மாதிரி ஆப்ஷன் காட்டுதா, இதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இந்த கிஃப்ட் ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக கிராஸாக வந்து ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி வச்சுட்டு இதை இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருங்க ரைட்டில். அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஸ்டார்டிங்லையும் எண்டிங்கில், அதாவது ஃபர்ஸ்ட் லிரிக்ஸோட எண்டிங்கில் இந்த இடத்துல வச்சு ஸ்பிட் பண்ணி எண்டிங்கில் இருக்கிறத டெலீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல எண்டிங்கில் கீ ஃப்ரேம் விழுந்துரும். எண்டிங்கில் கீ ஃப்ரேம் வச்சுட்டு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு ஸ்லோவாக இந்த மாதிரி கிராஸாக இழுத்து கொண்டு போயிருங்க. இப்போ இந்த ரெண்டு கீ ஃப்ரேம்க்கு நடுவில் ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழேருந்து ஃபர்ஸ்ட் அனிமேஷன் இல்லைனா செகண்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த எடிட் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.